ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வரவேற்கிறேன். காலைதோறும் அவருடைய கிருபைகள் எப்படி இருக்குது? புதிதாக இருக்கிறது. ஆமென். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஸோ காலையிலே எழும்புகிற பழக்கம் நல்ல பழக்கம், அதை வளர்த்து கொள்ளுங்கள். அப்படினால் சீக்கிரமாக தூங்க வேண்டும். உங்கள் பாடிக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணும்பொழுது பெனிஃபிட். ஓகே, கடந்த மாதத்தில் வாக்குத்தத்தம் என்ன தியானித்தோம்னா, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால் என்னுடைய ஆவியினாலே இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட. இந்த விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுங்கிறது தான் இந்த 2 மாதமாகவே நான் பேசிக்கொண்டிருந்தேன். அதனுடைய பல நிலைகளை பேசிக்கொண்டிருந்தேன். இப்போ எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு மைண்டில் போய்ட்டுது. அப்போ விசுவாசம் தான் அல்டிமேட் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். திரும்ப ஒரு கேள்வி கேட்டேன், பைபிள் விசுவாசம் தான் அல்டிமேட் சொல்லுதா, அதுக்கு மேலே எது சொல்லுதா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை காண்பித்தார். விசுவாசத்தை விட மேலே ஒன்று இருக்குது. அது என்னது அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். எல்லாம் சொல்லுங்க, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இன்னும் ஹைலைட்டாக பார்க்கணும்னா 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்று நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அப்போ விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 போட்டுட்டு அதில் ஹையஸ்டாக கிரேட்டஸ்டாக ஆண்டவர் காமிக்கிறாரு, அன்பே பெரியது. எல்லாம் சொல்லுங்க, அன்பே. அப்போ அன்பு இல்லாமல் விசுவாசத்தை ஒருத்தர் ரொம்ப ஆக்டிவேட் பண்ணால் கூட அது ஆவிக்குரிய சூன்யமாக மாறிடுமா, ஸ்பிரிச்சுவல் விச் கிராஃப்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் தான் உதவும். அன்பில்லாமல் நீங்கள் செய்கிற எதுவுமே உதவாது, பிரயோஜனமே படாது. அப்படியே அந்த அதிகாரம் முதல் வசனம் படித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 13:1 என்ன போட்டிருக்குது? நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. ஆக the highest spiritual life, God's expected life, தேவன் எதிர்பார்க்கிற உயர்ந்த ஒரு ரக வாழ்க்கை என்னவென்று சொன்னால் அன்பாக இருப்பது. ஹல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். அன்பிலே நாம் செயல்பட வேண்டும், அன்பில் வாழ வேண்டும் என்று தேவன். ஏன்னா நாம் எல்லாம் தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவ சாயல். தேவனுடைய சாயல், தேவனுடைய தன்மையில் படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய தன்மையை அவர் எப்படி தான் இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். ஆகையால் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறாரு? அன்பாகவே படைத்திருக்கிறார். ஸோ அந்த தேவ சாயலை நாம் உடையவர்களாய் வாழ வேண்டும். இடையில ஒரு கோளாறு நடந்திருக்குது, ஒரு ஃபாலிங், ஒரு வீழ்ச்சி நடந்திருக்கிறது. அதில் நாம் இந்த உறவை, அன்பை நம்ம இழந்திருக்கலாம். ஆனால் மறுபடி இயேசு நம்மை ரெஸ்டோர் பண்ணும்படியாக சிலுவையில் சொன்னார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்திருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த நித்திய ஜீவனை அடையும்படியாக. ஸோ அவர் அதை ரெஸ்டோர் பண்ணும்படியாக, மறுபடி நமக்கு நமக்குள்ளே ஊற்றும்படியாக அவர் வந்திருக்கிறார். இழந்து போன அன்பின் உறவு, இழந்து போன அந்த அன்பின் நிலைக்குள்ளே நம்ம எடுத்து நிறுத்துவதற்குத்தான் இயேசு வந்து நம்மை மறுசீரமைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. மறுசீரமைத்துக்க, ரெஸ்டோரேஷன். முந்தின நிலைமைக்கு மறுபடியும் சீரமைத்து எடுத்து நிறுத்துவது தான் ரெஸ்டோரேஷன். அப்போது அன்பே பெரியது. அன்பினுடைய தன்மைகள் எல்லாம் கொஞ்சம் விளக்குங்க. அன்பு எப்படி இருக்கும்? அன்பினுடைய மல்டி டைமென்ஷன், பல முகங்கள் இருக்குது. அந்த 4ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். 13:4 அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை
நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு ஒரு காலம் ஒழியாது. நல்ல ஒரு கைத்தறி விடுங்க இந்த அன்பினுடைய பல தன்மைகளுக்காக. 10ஆம் வசனம் போட்டிருக்குது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது. ஒருவேளை மற்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் குறைவாக இருந்தால் கூட இந்த அன்பு, நிறைவான அன்பு வரும் பொழுது குறைகள். ஏன்னா அன்பிலிருந்து தான் விசுவாசமே. அன்பு சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும் சொல்லுது. ஸோ இந்த அன்பிலிருந்து தான் பிறக்கிற விசுவாசம் உதவி செய்யும். ஸோ நாம் எல்லாரும் அன்பு பிறவிகளாக படைக்கப்படுவோம். அன்பில் இயங்க வேண்டும் என்று தேவன் நம்மளை அவரை வடிவமைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவர் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டில் பிரமாணம், இதை செய், அதை செய், அதை செய், இதை செய், இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. ஸோ அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம் நம்ம படிச்சிட்டோம். 14ஆம் வசனம் நீங்கள் படிச்சுன்னா அதில் போட்டிருக்குது 14, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையில் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறுகிறது. கைத்தட்டுங்க, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தில் 600 சில்லற கட்டளைகள் இருக்குது. அத்தனை கட்டளைகளையும் நிறைவேற்றுவதற்கு ஒரே ஒரு கட்டளை நம்ம கை கொண்டா போதுமா? எல்லாத்தையுமே பழைய ஏற்பாட்டில் மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட எல்லா பிரமாணங்களையும் நம்ம ஒரே வார்த்தையில் நிறைவேற்றுவதற்கு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அது என்னன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும். அன்புங்கிறது முதல்ல நம்ம தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டு அவரை நேசிக்கிற. அதில் இன்னொரு வசனம் இருக்குது, உன் தேவனாய் கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும். இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. அப்போ முதலாவது தேவனோடு உங்களுடைய வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும். செங்குத்து உறவு, தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற இந்த அன்பின் உறவு நல்ல பரிமாற்றத்தில் இருக்கும் பொழுது, அவருடைய அன்பு உங்கள் இருதயங்களை ஊற்றப்படும் பொழுது அது உங்களில் இருந்து ஹரிசாண்டல், உங்களுடைய தரைமட்ட லெவலில் உங்களுடைய சக உறவுகளோடு நீங்கள் அன்பு கூறுவது கடினமாக இருக்காது, அது இலகுவாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய அன்பை ரோமர் 5:5 போட்டிருக்குது. ரோமர் 5:5 அதையும் எடுத்து வாசிங்க. கொஞ்சம் வசனத்தை பார்த்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம் இருதயங்களே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை, அப்போ நமக்கு அருளப்பட்ட ஆவியினால என்ன ஊற்றப்பட்டிருக்கிறது? தேவ அன்பு நம் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய இருதயத்தில் தேவன் அன்பினாவினால் நிரப்புறார். அதனால தான் ஆவியின் கனியில் முதலாவது அன்பு. இப்போ தேவனுடைய அன்பு நம்ம இருதயங்களை ஊற்றப்பட்டது. முதலாவது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய அன்பை நீங்கள் ரிசீவ் பண்ணணும். அன்பினால் நீங்கள் நிரப்பப்பட்டு அன்பிலே வேரூன்றி அகலம் ஆழம் நேரம் உயரங்கிற இந்த அறிவு கட்டாத அன்பை முதலாவது நீங்கள் ஆண்டவருக்கு உங்களுக்கு இருக்கிற இந்த லவ் ஃபெல்லோஷிப், இந்த ஃப்ளோ முதல்ல டேங்க் ஃபுல் ஆகணும். அப்புறம் என்ன செய்யணும்? அது என் பாத்திரம் நிரம்பி உங்களிலிருந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய்ங்கிற அந்த வாழ்க்கை முறைக்கு நீங்கள் வரணும். ஏற்கனவே சொன்ன, நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் கொடுக்க முடியாது. முடியாது. ஒன்றை நீங்கள் ரிசீவ் பண்ணாமல் நீங்கள் கொடுக்க முடியாது. அப்போது உங்கள் பாத்திரத்தில் நிறம் இருந்தால் தான் வெளியே நீங்கள் யாருக்கும் கொடுக்க வழங்க முடியும். அதனால் முதலாவது தேவ சமூகத்தை உட்கார்ந்து, ஆண்டவரே என்ன உங்களுடைய அன்பினால் நிரப்புங்க. மற்றவங்களை நேசிக்க முடியாதபடி எனக்குள்ள நிறைய கேள்வி, நிறைய வருத்தங்கள், காயங்கள், கோபங்கள், இதெல்லாம் விரக்தி இருக்குது. இது எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணி நம்ம இருதயத்தை தேவ அன்பு நிரப்பும்படி நம்ம முதலாவது முன்ன இருதயத்தை திறந்து ஆண்டவருடைய அன்பு ஊற்றப்படும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். ஹெல்ப்புங்க. இல்லாட்டா நம்மளால் அது முடியாது. ஏன்னா ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக நம்ம யாரையும் நேசிக்க முடியாது. அதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது சாயம் வெளுத்துரும். அப்போ உண்மையாக நேசிப்பதற்கு தேவனுடைய அன்பை நம்ம ரிசீவ் பண்ணணும். தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படும் பொழுது, இப்போ வாசிங்க கலாத்தியர் 5:22. கலாத்தியர் 5:22 அதுதான் ஆவியின் கனி. ஆவியின் கனியோ அன்பு,
சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயம். இந்த அன்புங்கிற கனிக்குள்ளே தான் இது எல்லாமே இருக்குது. ஆவின் கனியோ அப்படின்னா கனிகள் கிடையாது, கனியோ. ஆவின் கனியோ என்னதான்? அன்பு தான். அந்த அன்புக்குள்ளே இருப்பது என்னது? ஒரே ஒரு ஆரஞ்சு பழத்துக்குள்ளே 11 சொலைகள் இருக்கும். இங்கே 9 சொலை இருக்குது. இந்த ஆரஞ்சில் எப்படி 11 சொலை இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டோன்னு காமராஜ்கிட்ட போய் கேட்டாங்களாம். காமராஜ் சொன்னாராம், ஆரஞ்சை பிச்சு பாருண்ணா. 2 பிச்சாராம். பிச்சா இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 6, இந்த பக்கம் சொல்லுங்க 5, ஆரஞ்சின்னு பேர் வச்சு தரான் அப்படின்னு ஒரு ஜோக்கு உண்டு இல்லையா? ஆனால் இந்த ஆவின் கனி ஆரஞ்சுன்னு ஒரு பழம் தான், ஆனால் அதுக்குள்ளே 11 சொலை இருக்கிற மாதிரி ஆவின் கனியோ 9 தான். 1 தான், அன்பு தான். அதுக்குள்ளே என்ன இருக்குது? 9 தன்மைகள் இருக்குது. ஒரு சொலை ஆரஞ்சில் நீங்கள் எல்லா சொலையும் ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஆனால் அன்புங்கிற அந்த பழத்துக்குள்ளே ஒவ்வொரு சொலையும் ஒவ்வொரு சுவை. கைத்தட்டுங்க, ஹல்லேலூயா. அன்பு, சந்தோஷம். ஸோ இந்த ஆவியின் கனி அன்பு அப்படின்னா இந்த வசனத்துலேருந்து நேரம் எங்கே போகிறோன்னா யோவான் 7:37 நினைக்கிறேன். அதில் என்ன பண்ணுறதுன்னா, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் பாய்ந்து செல்லும். அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இருதயத்தில் அன்பு ஊற்றப்படும் பொழுது, இந்த அன்பில் ஊற்றப்பட்ட இது இருதயத்திலிருந்து இந்த ஜீவன் நதிகள், ஆவியின் கனிகள், இந்த 9 பாய்ந்து செல்லும். அல்லேலூயா. அவுட்ஃப்ளோ, இன்ஃப்ளோ நல்லா இருந்தால் அவுட்ஃப்ளோ நல்லா இருக்கும். ஸோ அன்பு. வாட் இஸ் லவ்? இன்னும் கொஞ்சம் பார்த்துலாமா? அந்த 1 யோவான் 3:16 வசனம். யோவான் 3:16, 1 யோவான் 3:16 ஒரே சிம்பிள் இருக்கும். யோவான் 3:16 தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான் இருக்குது. ஆனால் 1 யோவான் 3:16 என்ன இருக்குன்னா, நீங்கள் அழகாக இருக்கு பாருங்களேன். ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். தேவன் அதான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பிறக்கும் அவனை விசுவாசிக்கவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்திரல் இவ்வளவாய் உலகத்தை அன்புவது. அதான் 3:16 இல்லையா? இப்போ அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்ததுன்னா அன்பு இன்னதுன்னு நமக்கு என்ன செஞ்சிச்சு? அறிந்திருக்கிறோம். இவ்வளவா. இப்போ சொல்றாரு, நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அதான் சொல்றாரு, தேவனிடத்திலிருந்து அவருடைய அன்பை அறிந்து கொண்டா தான் மற்றவர்களுக்காக நாம் அன்பை காட்டுவதற்கான ஒரு திராணியை, ஒரு தகுதியை நாம் பெறுகிறோம். சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஸோ இந்த லவ்வுடைய சாயலை நம் வாழ்க்கையில் வெளிக்காட்டுவதற்கு தேவனுடைய நிலைத்திருக்கிற உறவு, அதை குறித்த 4ஆம் அதிகாரம் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 8ஆம் வசனம். தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே. இந்த வேங்கிற வார்த்தையில் ஒரு ஓங்காரம் இருக்குது. அதுதான் அவருடைய ரியாலிட்டி. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் பைபிளில் நல்லவராக வேங்கிற வார்த்தை 2-3. அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் உண்மை இல்லாதவராக இருந்தாலும் அவர் இருக்கிறார், உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார், நல்லவராகவே இருக்கிறார். ஸோ இந்த வேங்கிறது தான் ரியல் தன்மை. அப்போ இன்னொருத்துல இருக்குது, தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார்னா அன்பற்ற எல்லாவற்றையும் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். இப்படி சொல்றேன், அன்பற்ற எல்லாவற்றையும் பட்சிக்கிற அன்பின் அக்னியா இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அன்பற்ற தன்மைகளை எல்லாம் அவருடைய நேச அக்னி சுட்டரித்து போடும். வாழ்க்கையில் சில அன்பற்ற தன்மைகள் இருக்கு, கோபம், வைராக்கியங்கள், விட முடியாத சில பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் தேவனுடைய அன்புக்குள்ளே வரும் பொழுது அந்த அன்பற்ற தன்மைகள் எல்லாம் அது சுட்டரித்து போடும். சுட்டரித்து அகல பட்சிக்கிற அக்னின்னு வேற மாதிரி யோசிச்சிடக்கூடாது. நம்மளை அடித்து கொன்றுவார் அப்படின்னு கிடையாது. நம்ம மேலே அவர் கோபமாக இல்லை, நம்மை அழித்து கொண்டிருக்கிற தன்மைகள் மேல் தேவன் கோபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவைகள் மேல் தேவன் ஆக்கினை செலுத்துவார். அதுதான் தேவ கோபம். தேவ கோபங்கிறது நம்ம மேலே இல்லை.
ஒரு ஃப்ரெண்டை இன்னொருத்தன் கெடுத்துட்டு இருக்கான், தன்னுடைய பிள்ளை இன்னொருத்தன் கெடுத்துட்டு இருக்கிறான்னா அந்த கெடுக்கிறவன் மேலே தகப்பனுக்கு ஒரு கோபம் வரும். பிள்ளையுடைய வாழ்க்கை ஒரு வியாதி இருக்கிற அந்த வியாதியின் மேலே ஒரு கோபம் வரும். இதுதான் தேவ கோபம், wrath of God. ஸோ தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். நீங்கள் அப்படித்தான் அதை சிந்திக்க வேண்டும். இப்போ 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் மறுபடியும் 7ஆம் வசனம் வாசிங்க. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவோம், ஏனெனில் தேவனால் இங்கே நிப்பாட்டுங்க, தேவனால் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பை உற்பத்தி பண்ணுறவர் யார் தான்? உங்களுக்குள்ள தேவன் தான். அன்பு வேற எங்கிருந்து உண்டாக முடியாது. இந்த நமக்குள்ள அவர் உற்பத்தி பண்ணுகிறவர், உருவாக்குகிறவர். பாருங்களேன், ஒரு அன்பில்லாத ஒரு குடும்பத்தில் நீங்கள் பிறந்து வந்திருக்கலாம், ஒரு வறட்சியான விரக்தியான குடும்பத்தில் வந்திருக்கலாம். உங்கள் வீட்டுக்கு, உங்கள் ஃபேமிலியில், உங்கள் உறவுகளில் அன்பே இல்லை. அப்படி சிலர் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து பின்னணி நீங்கள் வந்திருந்தாலும் இந்த தேவனுடைய உறவில் வந்த பிறகு உங்களுக்குள்ள தேவன் ஒன்று உண்டாக்குவாராம். என்ன உண்டாக்குவார்? அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, உருவாக்கப்படுது. ஸோ கல்லான மனிதனுக்குள்ளேயும் தேவ அன்பை ஆண்டவர் உருவாக்குவதற்கு வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். ஸோ ஒரு அறிவதற்கே ஒரு அடிப்படை தன்மை தேவனுடைய அன்பு தான். அன்பு தான் தேவனுடைய அறிவதற்கு முதலாவது ஸ்டெப்பு. அவர் அன்புள்ளவர், தேவன் அன்பாக இருக்கிறார். நம்ம சபையில் செய்தி கொடுத்த ஆரம்ப நாட்களில் தீமோத்தேயு சத்தியன் அவர் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். அவர் வளர்ந்த அந்த மார்க்கத்தில் தேவனை குறித்து வித்தியாசமாக இருக்குது. காட் ஆஃப் வார் அப்படி தான் இங்கே படிச்சிருக்காங்க. அதுகளே ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கும் கடவுளே, அந்த மாதிரி தான் அந்த மார்க்கம் காமிச்சுது. இவர் முதல்ல ஹைதராபாத்தில் ஒரு ஆலயத்துக்குள்ளே போய் உட்கார்ந்த உடனே முதல்ல அந்த புல்பீட்லேருந்து சொன்ன வார்த்தை, காட் இஸ் லவ். தேவன் அன்பாக இருக்கிறார். அன்பாக இருக்கிறார். பின்னால் இருக்கிற அவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அன்பான ஒரு கடவுள் இருக்கிறாரா? அன்பான ஒரு கடவுள். அப்போ இந்த தேவனுடைய முதல் என்ட்ரி பாயிண்ட்டு, இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறிவதற்கு முதல் படியை, அவர் எப்படி இருக்கிறார்? அன்பாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மேல் அன்பாக இருக்கிறார், என்னை நேசிக்கிறார். இவ்வளவாய் உலகத்தில் எப்படி நீங்கள் இதை ஜீரணிக்க போறீங்க எனக்கு தெரியல. 16ஆம் வசனம் வாசிங்க. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். அன்பு தான் நம்மளை விசுவாசிக்கவே வைக்குது. அல்லேலூயா. தேவன் அவருடைய அன்பை நீங்கள் அறியும் பொழுது அவர் மேலே என்ன வைக்கிறீங்க? அந்த வசனமே எடுத்து பாருங்களேன். தேவன் தம்முடைய ஒரே பேரன குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படின்னா அவன் யாருன்னா, அவருடைய அன்பை பார்க்கும் பொழுது இந்த தேவன் தான் என்னைய காப்பாற்ற, என்னைய பாதுகாக்க, என்னை ரட்சிக்க நான் உண்மையுள்ள தேவன் சொல்லி நம்பிக்கை நம்ம அவர் மேலே வைக்கிறோம். ஏதோ பின்னணி குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் இந்த தேவன் மேல் நம்ம நம்பிக்கை வைக்க, விசுவாசம் வைப்பதற்கு நம்மை ஸ்பெஷாலிட்டி கவர்ச்சி செய்தது எது? நமக்கு அது மற்ற எல்லாத்தை விட இவர் தாங்கிறதுக்கு இடத்துக்கு கொண்டு வந்தா அவருடைய அன்பு தான் நம்மை விசுவாசிக்க வைக்கிறது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். லவ் லீட்ஸ் டு ஃபெய்த். இவ்வளவு அன்பு வச்சுக்கிறாரா? எனக்காக உயிரையே ஜீவனையே ரத்தத்தை சிந்தி மறிக்கிற அளவுக்கு என் மேல அன்பு வச்சுக்கிறாரா? மற்ற தெய்வமெல்லாம் நம்ம உயிரை வாங்குது, முடிய கேட்குது, ரத்தத்தை கேட்குது, காவு கொடு அப்படிங்குது, நரபலி கேட்குது. ஆனால் இந்த தேவன் நமக்காக தன்னுடைய குமாரனை அவர் மறிக்க கொடுத்து. இப்போ வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். அன்பாகவே இருக்கிறார், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஸோ இந்த லவ் ஃபெல்லோஷிப், இந்த யோவான் தான் பைபிள்லேயே அப்போஸ்டல் ஆஃப் லவ், அன்பின் அப்போஸ்தலன்னு சொல்லப்பட்டது யார் தான்? இந்த யோவான் தான். இந்த யோவானுக்கும் பவுலுக்கும் தான் ஆண்டவர் தேவனுடைய ரியல் கேரக்டரை காமிச்சு கொடுத்தாருன்னு ஒரு கண்காணி சொல்கிறாங்க, ஒரு ஆராய்ச்சியாக சொல்கிறாங்க. வேறு யாரும் தேவனை அன்பாகவே அவங்க ப்ரோட்ரேட் பண்ணவே இல்லை, காட்டவே இல்லை. இவங்க ரெண்டு பேருமே தேவனோட ரொம்ப க்ளோஸாக இருந்ததுனால
இன்னும் சொல்லப்போனால் யோவான் வந்து அவருடைய மார்பில் சாய்ந்திருந்த அன்பின் அப்போஸ்தலன். ஸோ இந்த யோவான் இந்த புத்தகத்தில் மட்டுமே எக்கச்சக்கமான வார்த்தை மறுபடியும் வரக்கூடிய ஹைலைட்டே அன்பு தான். என்னது? அன்பு தான். அவர் சொல்கிறாரு, அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான். ஸோ இந்த லவ்விங் ஃபெல்லோஷிப். 18ஆம் வசனம் வாசிங்க. அன்பிலே பயமில்லை. அல்லேலூயா. அன்பில் என்ன கிடையாது? பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே. வாவ், பவர்ஃபுல் வேர்ட். பைபிளில் ஒரு வல்லமையான வார்த்தை அது. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன். நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள பயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அன்பை இன்னும் விவரமாக புரியலை. ஏன்னா அன்பும் பயமும் ஒன்றாக பயணம் செய்ய முடியாது. அன்பில் என்ன கிடையாது? பயமே இருக்காது. உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருக்கிற உறவை பாருங்களேன். சின்ன பிள்ளைகளை கொஞ்சம் பாருங்களேன். சில பெற்றோர் வந்து, சில அப்பா வந்து கார் மேலேயோ இல்லைன்னா ஒரு மதில் மேலேயோ பிள்ளையை நிப்பாட்டிட்டு இப்படி கையை காமிப்பாங்க. பிள்ளை என்ன செய்யும்? பாய் வரும். நான் கேட்குறேன், உங்களை நிப்பாட்டி நீங்கள் பாஸ் பிடிக்கிற குதிப்பீங்க நீங்கள்? இந்த ஆளெல்லாம் நம்பவே முடியாது, போய்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் அந்த பக்கம் இறங்கி போயிடுவீங்க. ஆனால் ஒரு குழந்தை அப்பாட்ட தாவுதுன்னா அதில் என்ன தெரியுமா? அப்பா என்ன செய்றாரு? என் மேலே அவருடைய அன்பை பற்றி எனக்கு தெரியும் சொல்லிட்டு அவர் எங்கே இருந்தாலும் குதிக்காது. அந்த அன்பில் என்ன இருக்காது? அதான் பூரண அன்பு. அதுக்கு பேர் என்ன? பூரண அன்பு பயத்தை உதைத்து புறம்பே. நான் சொல்கிறேன், அன்பு, தேவனுடைய அன்பை நீங்கள் அறிய உங்கள் வாழ்க்கையில் எதற்கும் நீங்கள் பயப்படாத ஒரு நிலைக்கு வந்துடுவீங்க. பயப்படாத ஒருத்தன். அது தேவ தரம், தேவ ரகம், தேவ தன்மை. அவருக்குள்ள இருக்கிற அந்த பயமற்ற ஒரு தன்மையை அன்பிலிருந்து நாம் டவுன்லோட் பண்ணுறோம். அடுத்து போட்டிருக்குது அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, பயமானது வேதனை உள்ளது. பயம் வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கோம். பயம் வந்துட்டால் நீங்கள் உங்கள் நிம்மதி போச்சு. கவலை, பயம், இவங்கெல்லாம் ஒரே ஃபேமிலி. இதெல்லாம் உள்ளே வந்தால் உங்களுக்கு என்ன கிடையாதுன்னா, உங்களால் நீங்கள் விரக்தியில் தான் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது. ஸோ இந்த பயம் வந்து ஒரே ஒரு சின்ன ஃபியர். இந்த ஃபியர் லைஃப் வந்து பயங்கரமான டெரிபிள் லைஃப். ஃபினான்ஸை குறித்து, ஃபேமிலியை குறித்து, ஹெல்த்தை குறித்தெல்லாம் வர நாட்கள் வர உங்களுக்குள்ள ஒரு கிரிப்பு அப்படியே பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் உங்கள் ஹார்ட்டு நல்ல கூலாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தேவ அன்பை புரியணும். கர்த்தர் எனக்காக யாவற்றையும், அவர் எனக்கு இன்னொருத்தனை காலை கற்று காமிச்சார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு. இப்போ தேவனுடைய அந்த அன்பு உறவில் வரதான் இந்த ஃபியரெல்லாம் நீங்கள் டீல் பண்ண முடியும். நீங்கள் மற்ற சைக்காலஜி கவுன்சிலிங்லாம் போய் பயத்தை டீல் பண்ண முடியாது. நோயிங் காட், அவரை அறிய பயம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். ஸோ தேவன் உங்கள் மேலே வச்சுக்கிற அன்பை நீங்கள் அறியணும். எப்படி சொல்கிறது? வெறித்தனமாக என்னை நேசிக்கிறார். இப்படி சொல்ற பாருங்க, பிதா இயேசுவின் மேல் வைத்த அதே அன்பை யார் மேல் வச்சுக்கிறாரு? இன்னும் ஒரு படி கூட போய் சொல்லட்டுமா? உங்களுக்காக இயேசுவை சிலுவையில விட்டு கொடுத்து உங்களை ஏற்றுக்கொள்ற அளவுக்கு அவர் உங்க மேல அன்பு வச்சுக்கிறாரு. நீங்க அவருடைய லவ் ஃபோக்கஸ்ல இருக்கிறீங்க. உங்களுக்காக அது எதை செய்வாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அவருடைய குமாரனே கொடுத்துக்கிறாரு. தன் குமாரனே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஸோ இந்த ஒரு அறிவு, இந்த ஒரு புரிதல் வரும் பொழுது பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. எல்லாம் எனக்கு நன்மை. அவருடைய அன்பு கூறுகிற எனக்கு, என்னை நேசிக்கிற அவர் என்னை நேசிக்கிற அவர் இருக்கிறார், நான் அவரை நேசிக்கிறேன், எனக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்கும். கையை தட்டி ஹல்லேலூயா. இப்போ 19ஆம் வசனம் வாசிங்க. நம்ம அன்பு கூறுகிறது இல்லை, அவர் முந்தி. யார் முந்திக்கிட்டாரு? அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் நலகவனிங்க. இது உங்களுடைய ப்ராடக்ட் கிடையாது, இது தேவன் கொடுத்து பெற்றுக்கொள்றாரு. அவர் விதைச்சு அறுக்கிறாரு. அப்போ அவர் நம்ம முந்தி அன்பு கூர்ந்ததுனால தான் அந்த அன்பினுடைய ரெஸ்பான்ஸ் தான் நாம் அவரை அன்பு கூறுவேன்
இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் அப்போ நாம் அவர் அன்பு கூறுறோம் நீங்கள் பாடுறீங்கன்னா நீங்களா அன்பு கூறல, அவர் அன்பு கூர்ந்ததுனால நீங்கள் அதனுடைய பிரதிபலிப்பாய் அதனுடைய மறு செயலாகத்தான் நீங்கள் செய்றீங்க. ஆமாம். ஸோ தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் விட்டுப்படும். இதுக்கு அடுத்த சில வசனங்கள் இருக்குது, அது பார்க்கறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் நல்லா பார்த்துலாம். 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அல்லங்க அன்பு கூறுகிறதுனா எப்படி சொல்லணும், ஒருத்தர் யாரை நேசிக்கிறோமோ அவங்களோடு நம்ம நேரம் செலவிடுவோம். அவன் சொல்லுங்க, அவங்க வார்த்தை அவங்க பேசுகிறத கவனிப்போம், அவங்களோட நம்ம ஷேர் பண்ணுவோம் இல்லையா? நேசிக்கிறவர்களோடு இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி விருப்பத்தில் காதலில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் எப்படி இருக்கும் எப்போவுமே இப்படி சொல்லேன். இந்த என்கேஜ் முடிஞ்சு அப்புறம் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்த என்கேஜ்மெண்ட் 1 மாதம் முன்னாடி முடியும், கல்யாணம் வரும். இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கும் கல்யாணத்துக்கு நடுவில் இந்த ஃபோன் என்ன செய்யாது, ஃபுல்லாகவே நீங்கள் யாருமே கான்டாக்ட் பண்ண முடியாது. ஃபுல்லாகவே எப்படி இருக்கும், அது என்கேஜாக தான் இருக்கும். 24/7 ராத்திரி 1 மணிக்கு கூட போர்வைக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா? இதை நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க சொல்கிறத கேட்போம். தேவன் எழுதி கொடுத்த இந்த அன்பின் வார்த்தை மேலே உங்களுக்கு அது அலாதி ஒரு காதல் இருக்கும், பிரியம் இருக்கும். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுது, அவருடைய சொல்கிறதையெல்லாம் விருப்பத்தோடு செய்கிற அவருடைய விருப்பம் என்ன, அவர் யார், அவரை குறிந்து அறிந்து கொள்ள அதிகமாக விரும்புகிறோம் இல்லையா? விரும்புவது போல தேவனை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா அவரை அறிய விரும்புகிற ஒரே வழி அவர் எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தை மூலமாகத்தான், கற்பனை மூலமாக. இந்த வேதத்தை நீங்கள் அதிகமாக கை கொள்ளுவீங்க. இந்த வேதத்தை நீங்கள் வாசித்து இதன்படி வாழ்வது தான் அன்பு கூறுவது, தேவனுடைய அன்பு கூறுவது. தேவன்ட்டு அன்பு கூறும் சொல்லிக்கிட்டு இந்த வேதத்தின்படி நடக்கிறேன்னா நம்ம அன்பு கூறுவோம் சொல்வது பொய், அவரை பொய்யராக்குகிறோம் அப்படின்னு போட்டுது. இந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு தேவ அன்பு நம்ம என்ன செய்யுதுன்னா லகுவாக நடத்துது. அந்த வார்த்தை எப்படி முடியுதுன்னா, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அன்பு வந்துட்டா கீழ்ப்படிதல் கடினம் அல்ல, கீழ்ப்படிவது கஷ்டம் அல்ல. அன்பு இல்லைன்னா தான் கீழ்ப்படிவது ரொம்ப கடினமாக இருக்கும். அப்போ தேவனை நீங்கள் நேசிக்க நேசிக்க இந்த வேதத்தில் உள்ள எல்லா அவருடைய விருப்பங்களையும் செய்வது, வாழ்க்கையில் கடைபிடிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்காது. அன்பு இல்லைன்னா சின்ன விஷயம் கூட நம்ம கடினமாக இருக்கும், கோபம். அன்பு, தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டால் அவருக்காக எந்த விலைக்கிரயத்தையும் கொடுக்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி தாங்க ஆதி பரிசுத்தவான்கள்லாம் அவருக்காக இரத்த சாட்சியை மறிச்சாங்க, அவங்க பின்வாங்குவாங்க. கடந்த மாதம் நம்முடைய சபையில் பிரபு சொன்னார், போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் இயேசுவை மறுதளிக்கும்படி சொன்ன பொழுது மறுதளிக்க மறுத்து அடி வாங்கினாங்க. ஸோ அவரை மறுதளிக்க மாட்டோம், அவரை மறுக்க மாட்டோம், அவருடைய வார்த்தை கை கொள்வது நமக்கு கடினமாகவே இருக்காது. ஸோ அவருடைய கற்பனையிலே பெரிய கற்பனை என்னன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும். வாசிங்களா அந்த 4:21 படிங்க. 4:21 கடைசி, சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று இந்த கற்பனை அவராலே பெற்றிருக்கிறோம். மேலே வசனம் படிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறு என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி. இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப தர்ம சங்கடமான வார்த்தை. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூற அதவன் தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படின்னு பைபிள் கேள்வி கேட்குது. இப்போது நமக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுவது இப்போ நமக்கு ரொம்ப லகுவாக இருக்குது, இல்லை அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் இப்போ நம்ம சகோதரனை அன்பு கூறுவது என்பது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொந்த அண்ணன், அக்கா, தங்கச்சி இவங்களோட அன்பு கூறுவது என்ன, இவங்கெல்லாம் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா உறவு முறிஞ்சு இன்றைக்கி வெறுப்பும் பகையும் கோபம் வைராக்கியம் ஆகிப்போச்சு. இந்த காரியங்கள் மாற வேண்டுமானால்
முதலாவது அடியை நீங்கள் எடுக்கணும். தேவனுடைய உதவியை தேடி தேவ அன்பினால் நிரம்பி அவர்கள் நேசிப்பதற்கான கிருபை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் நீங்கள் அதை விரும்பும் பொழுது உங்களை வழிகட்டாயப்படுத்தாமல், கட்டுப்படுத்தாமல் நீங்களாக அன்பு கூறுவதற்கு, அவர்களை நேசிப்பதற்கான ஒரு இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். 3 அதிகாரம் 1 வசனம் அதை வாசித்து முடிக்க போகிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பர அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இப்போ உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? சைல்ட் ஆஃப் காட், தேவ பிள்ளைங்கிற ஒரு பெரிய ஸ்தானத்தை கொண்டு வரேன். அப்போது நமக்கு பரட்ட அன்பு எவ்வளோ பெருசுன்னு அறிகிறதுக்கு அவர் உங்களை யாரோ ஒரு பக்தனாக, ஒரு தொண்டனாக அல்ல, பிள்ளையாகவே உங்களை மாற்றுகிறார். ஸோ இந்த அன்பை நாம் அறியும் பொழுது தேவன் எந்த தகுதி இல்லாத உங்களையே உங்களுக்கு பிடிக்கலைங்க, ஆனால் தேவன் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறார். அது இல்லையா? உங்கள் மேலே அன்பாக இருக்குன்னு சொல்கிறார். யாருமே உங்களை பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, உங்கள் மேலே அன்பாக இல்லை, ஆனால் தேவன் சொல்கிறார் நீ தான் என்னுடைய அன்பின் மைய புள்ளிங்கிறார். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, நான் நல்லாவே இல்லை, நான் சரியில்லை, நான் எந்த விதத்திலும் நான் அன்புக்கு பாத்திரம் அல்ல சொல்கிற உங்கள் மேலே இவ்வளவோ அன்பு கூர்ந்தேன் தேவன் சொல்லும் பொழுது, அந்த அன்பை அறியும் பொழுது, நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், இந்த உறவை அறியும் பொழுது அவரை நேசிப்பதும் பிறரை நேசிப்பதும் அது இயல்பாக, இயற்கையாக, லகுவாக மாறும். அல்லேலூயா. அந்த ஏரியா எல்லாத்துலேயும் அன்பு வரும் பொழுது எல்லா ஹார்ட்டட் எல்லாம் அப்படியே சாஃப்டாக மாறும். கடினமாக வெடிப்பு விட்டுருக்கோம் தரை சில வயல் நிலங்களில், ஆனால் மழை பெஞ்ச உடனே என்ன மாறும்? அப்படியே சாஃப்டாக மாறிடும். நான் சொல்கிறேன், இன்றைக்கி தேவனுடைய அன்பு இருதயங்களை ஊற்றப்படும் பொழுது இருதயத்தினுடைய எல்லா கடினமான பகுதிகளிலும் தேவனுடைய அன்பு பாய்ந்து வரும். நீங்கள் அவரை நேசிப்பதற்கும் மற்றவர்கள் நேசிப்பதற்கும் எதுவும் தடையாக, கடினமாக இருக்காது. கண்களை மூடி ஹல்லேலூயா. எங்கள் இருதயத்தை உடைய அன்பினால் நிரப்புங்க ஆண்டவரே. விசுவாசத்தை விட அன்பே பெரியதுன்னு சொன்னீங்க ஆண்டவரே. அன்பு கர்த்தாவே, அவருடைய தன்மைகள், அவருடைய சாயல், தேவனைப் போல வாழ்வதற்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கர்த்தாவே, ஒரு நடமாடு தெய்வமாக வாழ விரும்புகிறீங்களா? அன்புள்ளவளாக இருங்க. அன்னை தெரசா அன்பை தன்னுடைய செயலில் காண்பித்ததுனால உலகம் அந்த மகளை ஒரு தெய்வ மகளாக, ஒரு தேவனாக, இயேசுவாக பார்த்தார்கள். இந்தியா கிறிஸ்துவத்தை அங்கீகரிக்காத ஒரு தேசமாக இருந்தால், இந்திய தேசத்தில் கல்கத்தா பட்டத்தில் குஷ்ட ரோகிகளை எல்லாம் எடுத்து தன்னுடைய சொந்த பிள்ளைகளைப் போல அரவணைத்து அவளை பராமரித்த அந்த செயலை பார்த்த இந்த இந்து தேசம் அவருக்கு கொடுத்த ஒரு பெயர் அன்னை தெரசா. தந்தை காந்தியடிகள் சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்த பெயரை வாங்கின ஒரு அம்மா அன்னை தெரசா. ஸோ அந்த தாயார் இயேசுவை போல வாழ்ந்தார்கள். இந்த உலகம் இயேசுவை பார்க்க வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கையில் அன்பை பார்ப்பது மட்டும்தான், அது செயலில் காட்டுவது மூலமாக மட்டும்தான். இப்பொழுது இந்த அன்பை காட்டுவதற்கு தேவன் நமக்குள்ள அவருடைய அன்பை ஊற்றியிருக்கிறார். 2 கையை விரிச்சு, ஆண்டவரே உடைய அன்பினால் என் இருதயத்தை நிரப்பும் ஐயா. தேவ அன்பு எங்கள் இருதயங்களை பாய்ந்து வருவதாக. எங்களுடைய வறண்ட பகுதிகளெல்லாம் நம்முடைய அன்பு ஊற்றப்படட்டும். என்னுடைய கடினமான பகுதிகள் நம்முடைய அன்பு ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா. தேவ அன்பினால் எங்கள் இருதயங்கள் ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. ஓ ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே, எங்களால் அன்பு கூற முடியாதபடி இருக்கிற எல்லா வறண்ட பகுதிகளும் தேவனுடைய ஜீவ நதி பாய்ந்து வருவதாக, பாய்ந்து வருவதாக, பாய்ந்து வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே நாமும் அவரில் அன்பு கூறுகிறோம். கைகளை வைத்து ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதி, முழு பலத்தோ அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை ஏசையா. ஆராதனை, ஆராதனை,
ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் ஐயா எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. ஐயா இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ள முழு பலத்தோ அன்பு கூறுவேன். ஆராதனை 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 கரங்களை தட்டி கத்திர வார்த்தைகளுக்காக நன்றி நன்றி நன்றி. நாங்கள் அன்புள்ளவர்கள் என்று அறியப்படட்டும் ஐயா. உலகம் எங்களை அன்புள்ளவர் என்று அறியும்படியான வாழ்க்கை முறைக்கு கொண்டு வருவீராக. பரலோகங்களில் வாசமாக இருக்கிற அன்பின் கர்த்தாவே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு தேவன், இந்த மாத்தின் கத்த வாக்குத்தானை கொண்டு வந்து எங்களோடு தேவன் பேசினுடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம். அன்பே பெரியது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று சொன்னது போல எங்கள் வாழ்க்கையில் தேவ அன்பு இருந்தே ஊற்றப்படுவதாக. முழு சபையிலும் தேவனுடைய அன்பை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் தேவ அன்பினால் நிரம்பி அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திர வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை காண உதவி செய்யும். தொடர்ந்து மாதம் முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடருவதாக. நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்பும் இயேசுவின் மூலம் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலம். கைகளை வைத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்மையில் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதான கட்டளையிடுங்க. நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதான் பரிசுத்த ஐக்கியமும் பாதுகாப்பு பராமரிப்பு நாம் அனைவரோட வருவை நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.